ஒரே ஒரு ஆள் ஒத்தாள் வந்து நின்னா போதும் விஜயனுடைய பிம்பத்தை உடைச்சிட முடியும் அப்படின்னா ஒரே ஒரு நபர் அஜித் மட்டும்தான். சம்பந்தமே இல்லாத அஜித் வந்து இந்த எல்லா மரணங்களுக்கும் நானும் ஒரு பொறுப்பாளர்னு சொல்றாருங்க. அவருக்கு என்னங்க தலையெழுத்து? எனக்கும் அதுல பொறுப்பு இருக்கு. ஏன்னா இந்த முதல் காட்சி ஃபர்ஸ்ட் எஃப்டிஏ பஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, முதல் நாள் முதல் காட்சின்னு சொல்றாங்களா, அந்த காட்சிக்கு வருகிற மக்கள் அந்த ரசிகர் கூட்டம் வந்து அவரு காலில் போட்டிருக்கிறத கழட்டி அவரே அவரை அடிச்சுக்கிட்டு இருக்காரு, காமிக்கிறாருல. அப்ப என்ன அர்த்தம்னா, அட கூமுட்டைங்களா உங்களுக்கும் சேர்த்துதான்டா இது செருப்படின்றோம் நம்ம. அஜித் ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வாயை திறக்கிறாரு? அதுவும் வந்து அவருடைய நிகழ்வுகளுக்கே வராத ஒருத்தர் வந்து யூடியூப் சேனலை கூப்பிட்டு வச்சு பேசுறாருன்னு சொன்னா. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் கோடங்கி. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஒற்றன். ஒரு பரபரப்பான ஒரு தலைப்பு கிடைச்சிருக்கு. என்னங்க தலைப்பு? அரசியலில் குதிக்கிறார் அஜித். சரி, அரசியலில் குதிக்கிறாரா அஜித்? அவ்வளவுதான். குதிக்கிறார் இல்ல குதிக்கிறாரா? ஏன் நல்லா மனுஷன் நிம்மதியா ஏதோ கார் ஓட்டிட்டு இருக்காரு, அழகா துபாயில போய் செட்டில் ஆயிட்டாரு. துபாயில போனாலும் தமிழ்நாட்டை மறக்கல, இந்தியாவை மறக்கல. இன்னும் இந்திய கொடியோட தான் அவர் வந்து கார் ஓட்டுறாரு. தமிழ்நாடு சிம்பிள்ல தான் விளையாட்டுத்துறையோட சிம்பிளை வச்சு ஓட்டுறாரு. அவரை ஏங்க தேவையில்லாம இழுக்கிறீங்க வம்புல? அவர் அரசியலுக்கு வர தப்பு இல்லையே. நான் வந்து அவர் பேசின ஒரு யூடியூப் சேனலுக்கு ஏதோ ஒன்று வந்து பிரைவேட் சேனலுக்கு ஏதோ வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த பேட்டியை பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேசுனதெல்லாம் பார்த்தா களத்துல இறங்குவாரோன்ற மாதிரி இருக்கு. 3 முனை போட்டி 4 முனை போட்டி எல்லாம் போய் வேற மாதிரி அவர்லாம் அரசியலுக்கு வந்தாருன்னா உண்மையிலேயே அவர்லாம் ப்ராப்பரான அரசியல்வாதியா மாறி இருக்க வேண்டிய ஆள் தான் அவர் வந்து அரசியலுக்கு அவருக்கான ரெட் கார்பெட்லாம் இருந்துச்சு. எப்பன்னா அம்மையார் ஜெயலலிதா காலத்துல அவருக்கு வந்து நீங்க வாங்க, நீங்க அதிமுகவில் சேர்ந்து இளைஞரணி மொத்த பொறுப்பை இன்னைக்கு ஒருவேளை அவரை நீங்க சொல்ற மாதிரி அவர் அரசியல் ஆசை இருந்திருந்தா அப்ப வந்திருந்தாருன்னா இன்னைக்கு அதிமுகவில் எடப்பாடிலாம் இல்லை, சிஎம்மாவே ஆயிருந்திருப்பார். அம்மையாருக்கு அப்புறம் இவர் தான் வந்திருப்பாரு. ஆனா அவருக்கு அப்பவே ஆனா அவரை வந்து எப்படி அடையாளப்படுத்தினாங்கன்னா, அவர் வந்து அந்த கேரள மண் வாசனை, ஏற்கனவே எம்ஜிஆர் இருந்தாரு, ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு, அதே மாதிரி இவர் நிறைய ஹெல்ப் பண்றாரு, நிறைய ட்ரஸ்ட் வச்சு நிறைய அப்படிலாம் சொன்னாங்க. அந்த ஒப்பீடுகளாம் நம்புறதில்லைன்னு வச்சுங்களேன். ஆனா அவர் இப்ப பேசின பேட்டிக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல. பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சு. நீங்க போத்து விடுறதே வேலைங்க உங்களுக்கு. உண்மையை சொன்ன விஷயத்த சொல்றேன், கரெக்டா கேட்டுங்க. அவரு வந்து சொல்ல வந்த சாராம்சம் என்னன்னா, கரூர் சம்பவம் நடந்து 1 மாசம் ஆயிடுச்சு. பட் கரூர் சம்பவம் நடந்த பிறகும் அதை தார்மீக அடிப்படையில பொறுப்பேற்றுக்க வேண்டிய விஜய் பொறுப்பேற்றுக்காம தட்டி கழிச்சுட்டு அடுத்தவங்க மேல குறை சொல்லிட்டு அடுத்தவங்க மேல அதுல வந்து பிரச்சனையை மாட்டி விட்டுட்டு ஓடி போறதுலயே அவர் தெளிவா இருக்காரு. ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாம ஒருத்தர் வந்து அட்டெண்டன்ஸ் போடுறாரு. அஜித், நீங்க சொல்ற அஜித் வந்து அவருக்கும் கரூர் சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லை, கமெண்ட் கூட அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் ஒரு கமெண்ட் அடிக்கிறதுலயும் கமெண்ட் அடிக்காம தார்மீக அடிப்படையில அந்த சம்பவம், அந்த மாதிரியான சம்பவங்களை இப்படி தவிர்க்கலாம், பட் அப்படி சம்பவம் நடந்தா அதுக்கு தார்மீகத்துல நாமும் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அவரும் அவரை வந்து உடன்படுத்துகிறார். எனக்கும் அதுல பொறுப்பு இருக்கு. ஏன்னா இந்த முதல் காட்சி ஃபர்ஸ்ட் எஃப்டிஏ பஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, முதல் நாள் முதல் காட்சின்னு சொல்றாங்களா, அந்த காட்சிக்கு வருகிற மக்கள் அந்த ரசிகர் கூட்டம் வந்து ஓவரா அட்ராசிட்டி பண்ணி சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா அந்த முதல் காட்சிக்கு 4 மணி ஷோ எல்லாம் கேன்சல் ஆனது ஒருத்தர் செத்து போனதுனால தான். அது அஜித் ரசிகர்னு சொன்னாங்க. இப்ப கூட ஒரு சில தற்குறி பேசுது இணையத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஒருத்தர் செத்தானே அப்பெல்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ணல, இப்போ வந்து இவர் இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஆனா இப்ப போய் அஜித் வந்து விஜய் அவர் பேசுறாரு, பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஒரு தற்குறி கேக்குது. இது இணைய கூலின்னு சொல்லி ஊரை ஏமாத்துற தற்குறி. உங்களுக்கு யாருன்னு தெரியும், எனக்கும் தெரியும் யாருன்னு, பாக்குறவங்களுக்கும் தெரியும். ஏன்னா பூரா வாயை திறந்தா போய் அடிக்கிற ஜாலரா காது கிழியுது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அஜித் என்ன சொல்லியிருக்காரு அந்த அந்த பேட்டியினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம். அவர் அவ்வளவு நேரம் பேசியிருக்காரு. அவர் படத்துக்கே பப்ளிசிட்டிக்கு வரமாட்டாருங்க. அவருடைய விஷயத்துக்கு பேட்டி கொடுத்ததுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இனிமேலாவது நீங்க திருந்துங்கடா ஜென்மங்களே, அறிவுகடத்தனமா இருக்காதீங்க, தப்பிச்சு ஓடாதீங்க, தப்புனா தப்புன்னு சொல்லி சரண்டர் ஆகுங்க, அதை புரிஞ்சுக்குங்க. நமக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்கு. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே நம்மளை இப்படிதான் பேசுவான், இப்படிதான் சொல்லுவான், நம்ம தான் அவனை புரிய வைக்கணும். என்னை தேடி வரவனுக்கு நான் தான் அறிவுரை சொல்லணும், அவனை வந்து நெறிப்படுத்தணும், அவனுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவரு காலில் போட்டிருக்கிறத கழட்டி அவரே அவரை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. புரியுதா நான் சொல்றது? புரியுது. அவர் எடுத்து அடுத்தவனு செருப்பால் அடிக்க தேவையில்லையே, அவரே தான் அவர் காமிக்கிறாருல. அப்ப என்ன அர்த்தம்னா, அட கூமுட்டைங்களா உங்களுக்கும் சேர்த்துதான்டா இது செருப்படின்றோம் நம்ம. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ அஜித் அவரே திட்டிக்கிட்டாரு, அப்படி கிடையாது. அவர் தெளிவா சொன்னது என்னன்னா, நீ வந்து முதல் காட்சியை வந்து கட் பண்ணு, தேவையில்லைன்னு சொல்லுனா அது எங்க இப்ப அதிகமா போகுது? 200 ரூபா டிக்கெட் 2000 ரூபாய்க்கு எவன் விற்கிறான்?
இல்ல இப்ப வந்து அந்த 6 மணி காட்சி 4 மணி காட்சிலாம் தமிழ்நாட்டுல இல்லைங்க. இப்ப ஆமா, பச்சைமேத்திக்கு 9 மணி தான் எல்லாமே. இப்ப அது வரைக்கும் நல்லது. சிறப்பு காட்சிகள்லயே நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப ஒண்ணு வேணாங்க, உதாரணத்துக்கு நம்ம ஜனநாயகன் படம் வரப்போகுது. ஜனநாயகன் படத்தை நேர்மையாக விஜய் இப்ப ஒரு அறிக்கை, எல்லாத்துக்கும் அறிக்கை விடுறாருல்ல. இப்ப சமீபமா 2-3 நாளா வீறு கொண்டு எழுதுறாரு இல்லையா. இப்ப என்ன பண்ணோம்னா, ஜனநாயகன் படத்தினுடைய அந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு டிக்கெட்டோட விலை அரசாங்கம் என்ன தீர்மானிக்குதோ அந்த டிக்கெட்டுக்கு மேல ஒரு பைசா, ஒத்த பைசா கூட கொடுக்காம என் ரசிகர்கள் எல்லாம் போய் படம் பாருங்கன்னு சொல்ல துணிச்சல் விஜய்க்கு இருக்கா? இருக்கணும் தான். நான் கேட்ட கேள்வி இருக்கா, ஆமா இல்லன்னு மட்டும் தான் பதில் வரணும். இருக்கணும் தான். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க சார். அவர் இருக்குதா இல்லையா எனக்கு தான் தெரியும் சார். எப்போ வேணாலும் மாறலாம்ல சார். சொல்லுங்க சார். அப்ப அப்புறம் என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்க வந்து நாட்டை திருத்துற உன் வீட்டை திருத்து, உங்ககிட்டயே அவ்வளவு பிரச்சனை வச்சிருக்க, கரெக்டுங்களா? அதை தாண்டி இன்னொன்னு இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த இவர் சொன்னது இதோட நிறுத்தல. இவர் சொன்னதோடைய விளைவு இங்க பேசியிருக்காரு. ஆக்சுவலா அவர் பேசுனது வந்து துபாயில பேசியிருக்காரு போல இருக்கு அந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூட தாக்கம் வந்து தமிழ்நாட்டுல பயங்கர பரவலா போகுது இல்லையா. இங்க மட்டும் போல, ஷாருக்கான் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப பாம்பேல ஷாருக்கான் வந்து ரசிகர்களை வீட்டாண்ட வராதீங்கன்ட்டாரு. எப்பவுமே வந்து பிறந்த நாளுக்கு ஷாருக்கானுடைய அந்த வீட்டு சாலை முழுக்க பயங்கர கூட்ட நெரிசலாயிடும். பல மணி நேரம் அங்க போக்குவரத்து ஸ்தம்பிச்சிரும். அவர் சொல்லிட்டாராம், பிறந்த நாளைக்கு யாரும் வீட்டாண்ட வராதிங்க, வாசலுக்கு தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. காவல்துறை அவர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணிடுது, ஐயா ஏற்கனவே கரூர்ல இந்த மாதிரி ஆகிப்போச்சு, கூட்டம் நெரிசல் ஆகிப்போச்சு, செத்து போயிட்டாங்க, சிக்கல் ஆகிப்போச்சுன்னு. நெரிசல் மரணங்கள்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருதுங்க. இப்போ வந்து 41 பேர் கரூர்ல செத்து போயிட்டாங்க. அதற்கு விஜயினுடைய வாகனம் வந்தது, விஜய் தாமதம் வந்ததுன்னு பல காரணங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கோம், விஜய் தான் இதற்கு முழு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லி. அவர் தட்டிக்கிட்டே போறாரு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் காலில் பிடிச்சிக்கிட்டு அழுகுறாரு, கண்ணீர் விட்டு கதறினாரு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்றாங்க. எவ்வளவு ஒரு உண்மைன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப சம்பவம் நடந்த உடனே ஹேமமாலினி தலைமையிலான ஒரு குழு வந்து இங்க கரூருக்கு வந்தாங்க அதை விசாரிக்கிறதுக்காக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்ராகார் தலைமையில உயர்நீதிமன்றம் போட்ட அந்த விசாரணை குழு கூட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேண்டாம், நீங்க எனக்கு சிபிஐ போடுங்கன்னு சொன்ன சிபிஐ உச்ச நீதிமன்ற நீதிபதி மூலமாக, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக இப்போ ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டிருக்காங்க, எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி நெரிசல் மரணம் ஆந்திராவில் நடக்குது 2 நாளைக்கு முன்னாடி. ஆமா. இப்ப எங்க சார் அந்த ஏமாலினி டீம் போச்சு? ஏன் சார் போல? ஏன் சார் வந்து சிபிஐ விசாரணை போல? ஏன் சார் வந்து அப்ப சந்திரபாபு நாயுடு வந்து உங்க கூட்டணியில இருக்காருன்னு விட்டீங்களா சார் நீங்க? இப்படின்னு நீங்களும் கேட்க மாட்டீங்க, நானும் கேட்க மாட்டேன். பாக்குற பார்வையாளர் கேட்பான்ல. அங்க என்டிஏ நடக்குதுல சார், அப்புறம் என்ன எப்படி? ஓ, என்டிஏ நடந்தா நீங்க கூட்டம் போக மாட்டீங்க? அது வந்து விபத்து சார். இங்க நடந்தது வந்து அப்ப அது விபத்து, கரூர்ல இருக்கிறது சதி. இப்ப நீங்க என்ன திடீர்னு விஜய்க்கு சப்போர்ட்டா போறீங்க? ஏங்க நான் உண்மையை பேசுறேங்க. விஜய் வரணும்ன்ற, நானு வாங்க தெருவுக்கு வாங்கன்றேன், வீட்டுக்குள்ள பனையூர்ல இருக்காதீங்கன்றேன். சார் என்ன சார் திடீர்னு இவ்வளவு நாள் விஜய் வந்து குறை சொல்லிட்டு இப்ப அதை கம்பேர் பண்ணி விஜய் வந்து நல்லவன்ட்டீங்க. ஆமாங்க, நல்லவன் சொல்லுங்க. இங்க வந்தாங்கல்ல ஏமாமாலினி டீம் விஜயை காப்பாத்துறதுக்கு, அது மாதிரி அங்க போயிருக்கணும்ல சந்திரபாபு நாயுடு காப்பாத்துறதுக்கு. நீங்க பேசிருக்கீங்களா? போவாங்க. என்ன அநியாயமா இருக்கு இது? ஏங்க நாட்டுல நல்ல விஷயத்த சொல்லவே முடியல. இப்ப விஜய் நமக்கு என்னங்க பகையாங்க? ஆனா என்ன சொல்றோம் அப்படின்னா, விஜய பகையா நீங்க தான், நாம சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து அவருக்கு ஐயா இது பண்றா தப்புங்கயா, ஐயா இது பண்ணாதீங்க, உங்க மேல இவ்வளவு கிரேஸ் இருக்கு, உங்களை தேடி இவ்வளவு பேர் வரான், நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க, இதுல செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் அதை காதலியே வாங்குறது இல்ல. வாங்காம தற்குறித்தனமா என்ன பண்றாருன்னா, எவனோ பக்கத்துல இருக்கான் பாருங்க ஒருத்தன், எந்த முட்டா பைய பக்கத்துல இருக்கான்னு தெரியல, எழுதி கொடுக்கறத அப்படியே படிக்கிறாரு, தப்பு தப்பா படிக்கிறாரு, எழுதி கொடுக்கறத செய்யறாரு. நான் தான் எழுதி கொடுத்தேன்னு ஒருத்தன் வெளியே வந்து சொல்றான். இப்ப கூட இருக்கிற வரையும் இருக்கானா? ஒரு தம்பி இருக்காரு, அரசியல்வாதிக்கு நிறைய பேர் எழுதி கொடுக்குறாங்க. அதெல்லாம் எழுதி துண்டு சீட்டு பிரச்சனைக்கு நீங்க வரீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன் நானு. ஆனா கூடவே ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் இவ்வளவு நாள கூட இருந்தாரு. அவர் சொன்னார், சார் நீங்க வந்து அனிதா வீட்டுக்கு போனாங்கல்ல சார், அப்ப அவங்க அனிதாவோட அண்ணன் தோள் மேல கை போட்டு தரையில உட்காந்து விஜய் பேசினார்ல சார், அது வந்து ஸ்கிரிப்ட் சார், அந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணி டைரக்ஷன் பண்ணி கொடுத்தது நான் தான் சார் ஒருத்தர் சொல்றாரு. பொது வழியில பேசுறாரு. சூடு சொரணை இருந்தா விஜய்க்கு, டேய் நீ எப்ப எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்ன, அது நானா பண்ணதுறான்னு சொல்லணுமா வேணாமா? உண்மையை வந்து இப்படி வெளில உடைப்பாரா சார்? அப்ப எது உண்மை? அது ஸ்கிரிப்ட்னு சொன்னது உண்மையா, விஜயா முன்னாடி போனது உண்மையா? அந்த ஸ்கிரிப்ட்னு சொன்னதுதான் உண்மை சார். அது எப்படி வெளியில உடைப்பாரு? என்ன அப்ப என்ன அர்த்தம்? அப்ப எல்லாமே ஸ்கிரிப்டட் தானே? உங்களுக்கு சுயமா புத்தி இல்ல இருந்திருந்தா ஏன் அவர் அரசியலுக்கு வர்றாரு? அப்புறமா வேற ஆக மொத்தம் என்னமோ சொல்ல வரீங்க நீங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. நீங்க வந்து இப்ப ஏன்னா அவரை வந்து ரொம்ப அவர் என்ன சொன்ன அரசியல்வாதியா மாறின உடனே
அவருடைய எண்ணம், பார்வை, செயல் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க எப்படியாவது முதல்வர் நாற்காலியில உட்காரணும். சரி, இதெல்லாம் போட்டோம். இப்போ விஜய் வந்து ஜனநாயகத்துக்கு போறேன்னு சொல்ல முடிச்சிட்டோன்னு சினிமாவுக்கு வந்து முழுக்க போறேன்னு சொன்னாரு. பட் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தா இப்ப அஜித் இப்படி வந்து பரபரப்பா சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி விஜய் வந்து திருப்பி நடிக்கிறதுக்கு வருவாரா எப்படி? இல்ல அவர் நடிக்க 4 கதையெல்லாம் கேட்டு வச்சிட்டாருங்க. அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அதெல்லாம் தெளிவா இருக்காரு. ஒன்னே ஒண்ணு, அஜித் ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வாயை திறக்கிறாரு? அதுவும் வந்து அவருடைய நிகழ்வுகளுக்கே வராத ஒருத்தர் வந்து யூடியூப் சேனலை கூப்பிட்டு வச்சு பேசுறாருன்னு சொன்னா அதனுடைய பின்புலம் சாராம்சத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க புரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா என்ன மேட்டர்னா, இப்ப வந்து எல்லா இடங்கள்லயும் விஜய் 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 விஜய்னு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அதை நரேட் பண்றாங்க. எப்படின்னா ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உள்ள கொண்டாந்து போட்டு விஜயினுடைய அந்த ஆதரவாளர்கள் கூட இருக்காங்கல்ல, ஒரு பக்கம் ஜெகதீஷின், ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஆட்கள் எல்லாம் பணம் கொடுத்து ஒரு பெரிய ஒரு விஜய் கொண்டாந்து ஒரு பெரிய உயரத்துல உட்கார வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இதை அடிக்கணும்னா ஒரே வழி, நீங்க திமுக பேசிச்சுன்னா எதிர்ப்பா பேசுறாங்க, பொய் சொல்றாங்கன்னு சொல்றதுக்கு ஊடகம் தயாரா இருக்கு. ஆனா விஜய்க்கு ஈக்குவலா பேசணும்னா எடப்பாடி விஜய் எப்படியாவது விஜய் வருவாரான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அவரு பேச மாட்டாரு. அப்ப வேற யார் பேசுவா? வேற பேசக்கூடிய ஆள் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு டீம், ஒரே ஒரு ஆள், ஒத்தாள் வந்து நின்னா போதும் விஜயனுடைய பிம்பத்தை உடைச்சிட முடியும் அப்படின்னா ஒரே ஒரு நபர் அஜித் மட்டும்தான். நீங்க ரஜினிகாந்த் பேசினா கூட அவருடைய பேச்சு சாராம்சம் வேற மாதிரி இருக்கும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதனால அஜித்தை இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஒன்னொண்டி சொல்றேன் சார், அஜித்தை வந்து இந்த விஷயத்துல இறக்கலாம் விட்டுமா? அவரா ஏதோ பேசியிருக்காரு. அஜித் வந்து எப்பேற்பட்ட கொம்பம் வந்து இறக்கி விட்டுருக்காருன்னா அவர்கிட்ட சொல்லி இல்லைங்க. இந்த மாதிரியான தவறான பிம்பங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்குது. இது சம்பந்தமா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க வெளியில வந்தா மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லி அவர் கவனத்துக்கு போயிருக்காங்க. அவரை யாரும் விலைக்கு வாங்க முடியாதுங்க, அவரை இறக்கி விட முடியாது. நான் சொல்ல வந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்கு தப்பான ஒரு பிம்பம் இருக்குல்ல, இந்த விஜய் மாதிரி தற்கொலை கும்பல் வந்து தப்பான ஒரு பிம்பத்தை கட்டமைக்குது இல்ல. இன்னைக்கு வரைக்கும் சம்பந்தமே இல்லாத அஜித் வந்து இந்த எல்லா மரணங்களுக்கும் நானும் ஒரு பொறுப்பாளர்னு சொல்றாருங்க. அவருக்கு என்னங்க தலையெழுத்து? கரூர் மரணத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஆனா ரசிகர்களை கூட்டுகிற இடத்துல நடிகர்கள் தவறு செய்கிறார்கள்னு சொல்றாரு. அந்த பெருந்தன்மையும் அந்த ஒரு பெரிய மரியாதையும் இந்த தற்குறிக்கு இருக்கா? அவர் மனுஷன் சார். அப்ப இவருக்கு பரமாத்மாவா, கடவுளா இவரு? அதுக்கும் மேல. அதனாலதான் கூப்பிட்டு ஆறுதல் சொல்றாரோ? இப்ப அஜித் வந்து அந்த விஷயம் பிராக்டிகல். திருப்பதி மேட்டர்ல தெரியல சார், கோயில் அப்படின்னு கப்சுப்பு ஆயிட்டாங்க. சைகையிலேயே ரசிகர்களை கட்டுப்படுத்துகிற திறன் வாய்ந்தவர் அஜித். சைகையிலேயே ரசிகனை கட்டி போட தெரிஞ்சவர் அஜித்னா, அப்ப ரசிகர்களை தன் கட்டுப்பாட்டுல கட்டுக்கோப்பா வச்சிருக்கிற இடத்துல எப்பவுமே அஜித் தானே நம்பர் 1ல இருக்காரு. ஏன் இவரு கூட தான் இருந்தாரு அந்த வேன்ல பார்க்கல? கும்பல் பார்த்து அங்க வந்து குவிஞ்சு போய் அடிச்சு நின்னுதாங்க பாரு. ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு. அதை விட கொடூரம் பண்ணார பாக்கலையா நீங்க? லைட் அமுத்தி விளையாடினார்ல, அவன் செத்துக்கிட்டு இருக்கான் எல்லாம் அந்த பக்கம். லைட் அமுத்தி கொலகாரன், அதாவது எதான் சொல்லுவாங்கல்ல, ஊரே பத்திட்டு எரியும் போது ஃபிடில் வாசித்த கதையா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா? அப்ப இப்பவும் ரசிகர்களை தன் கட்டுக்கோப்புல வச்சிருக்கிறதுல தமிழ் சினிமால 2 பேர் இருக்காங்க. நான் 2 பேரையும் சொல்லிதான் ஆகணும். ஒண்ணு வந்து ரஜினிகாந்த். அவர் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வராம ரசிகர்களை ஏமாத்தினா கூட அந்த ரசிகன் இன்னைக்கு வரைக்கும் அவர் பின்னாடி தான் இருக்கான். இன்னைக்கு அவரை கொண்டாடுறான். இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார். பேர் எம்ஜிஆர், ரஜினி. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்துட்டார் சார். நான் அரசியல் நடிகர்களை மட்டும் சொல்றேன். அரசியலுக்கு வந்தவர்களை விட்டுருங்க. அப்படி பார்க்க போனா நிறைய பேர் லிஸ்ட் அவுட் பண்ணணும். நம்ம கட்டுக்கோப்பா அம்மையார் ஜெயலலிதா நடிகை தானே. அந்த அம்மா வந்து நின்னா பின் டிராப் சைலண்ட்டுங்க, பின்னு உழுதா சத்தம் கேட்கும், அந்த மாதிரி அமைதி ஆயிடுவாங்க. சோ அந்த இடத்துல ஒட்டுமொத்தமா நடிகனா இருக்கவும் தகுதி இல்லை. ஃபைனல் பாயிண்ட் வரேன் நான். உனக்கு நடிகனா இருக்கவும் தகுதி இல்லை, உனக்கு அரசியல் தலைவனா இருக்கவும் தகுதி இல்லை, அட்லீஸ்ட் நல்ல பிள்ளையா இருக்க கூட உங்களுக்கு தகுதி இல்லையே. உங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டியிருக்காரு, அவர் கிரக பிரவேசம் வைக்கிறாரு, அந்த கிரக பிரவேசத்துக்கு கூட உன்னால போக முடியலன்னா அப்படி என்னன்னைக்கு வெட்டி முறிச்ச அன்னைக்கு என்ன பண்ண? விஜய் வெள்ளையறிக்கை வெளியிட்டு சொல்லுங்க. அவருக்கு அந்த என்ன சொன்னாரு, அந்த கிரக பிரவேசம் பண்ணாங்க இல்லையா, அப்ப பாவங்க அவர் வயசு என்ன ஆச்சு? 80 தாண்டிட்டாரு. அப்பதான் இன்னொன்னு சொல்ல வருது, 80 வயசுல வந்து ஒரு கோயில்ல போய் ஒரு தசாபிஷேகமா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இல்லையா அவர்களுக்கு. அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து திருக்கடையூர்னு ஒரு கோயில். கரெக்டா நான் சொல்றது? மேபி எனக்கு நான் சொல்றது கரெக்டா இருக்கா நான் சொல்றது? அப்ப எனக்கு அந்த அளவுக்கு தெரியுது. ஒத்துக்கிறீங்களா? அந்த திருக்கடையூர் கோயில்ல போய் ஒரு நிகழ்ச்சி பண்றாருங்க. அவருடைய 80வது வயசை பூர்த்தி பண்ற இடத்த ஒரு சம்பவம் ஒண்ணு அவர் பண்றாரு. அந்த நிகழ்வு கூட ஒரு புள்ளையா, ஒரே புள்ளதான் போய் பார்க்கல.
அப்புறம் மேடையில அப்பாவை கட்டி பிடிக்கிறதுன்னா அம்மாவை கட்டி, என்ன நாடகம், யாரா நீ இப்படி கேட்க தோணுமா தோணாதான்? நான் அப்படி கேட்கறது இல்லைங்க. உண்மையில அந்த விஜய் ரசிகர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். எப்பா இப்ப நம்ம இவங்க இருக்காங்கல்ல, பேர் என்ன, நம்ம இது சொன்ன உடனே எனக்கு அந்த ரசிகர்கள் மேலதான் வருது, கனிமொழி. கனிமொழி ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க. நிகழ்ச்சிக்கு போய் முடிச்சுட்டு எல்லாம் பேசி முடிச்சு வெளியே வராங்க. வழக்கம் போல ஒரு தற்குறி டிவிக்கே அப்படின்னு கத்திருச்சு. உடனே அவங்க வந்து டிவிக்கேனா என்னன்னு வந்து எக்ஸ்பிளைன் வானவொன்னு அப்படியே மலைஞ்சு ஒரிஞ்சு ஓடி போயிட்டான். இத நம்ம ஊடகத்துல சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? டிவிக்கேன்னு அவங்க சொன்ன உடனே, தம்பி இங்கெல்லாம் டிவிக்கே அனுமதிக்கிறோம்பா, நீ வந்து வித்துக்கோன்னு சொன்னாங்கன்னு ஒரே கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க எல்லாரும். ஆக்சுவலா நம்ம அப்படிலாம் அவங்கள நம்ம வந்து சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல. தற்குறிகளுக்கு என்ன உண்டோ அது சன்மானமாக வழங்கப்படும். ஓகே, நன்றி. நன்றி நேயர்களே.